ஹாய். ஆர்டர் பேக் பண்ணலாமா? நம்ம பவுச் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது நல்லா இருக்கான்னு சொல்லி காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஹவ் ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ் பார்ட் 2 பார்க்கலாமா? அண்ட் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி கேட்குற ஒரு கொஷின் எப்படி ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான். ஒன்று ஸ்டால்ஸ் ஆர் ஷாப் வைக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆன்லைனில் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டால்ஸ் ஆர் ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் மினிமம் கேரண்டடாக ப்ராடக்ட்ஸை செல் பண்ணிட முடியும். பிகாஸ் உங்களை க்ராஸ் பண்ணி போகிற நிறைய பேரில் அட்லீஸ்ட் 10% ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக அட்ராக்ட் ஆவாங்க நீங்கள் கலர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பீப்புள் நிறைய கேதர் ஆகிற மாதிரி பிளேசஸில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செல் பண்ணுறது, நான் பண்ணுற மாதிரி. இப்படி பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட்ஸை நம்ம நிறையாவே ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டெய்லி ஆக்டிவாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் ஆர்டர்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். எனக்கும் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஆர்டர்ஸ் வராது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க 1-2 பேர் தான் ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய செல்ஃப் டவுட்ஸ் வரும், நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமான்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது சடனாக ஒன் டே ஒரு விஷயம் நடந்துச்சு, விச் சேஞ்ச்ட் எவ்ரிதிங் ஃபார் மீ. அது என்ன அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.